ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அரசு உங்களுக்கு தள்ளுபடியை அறிவிக்க இருக்காங்க. ஸோ மக்களே ஹாப்பியாக இருங்க. நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும்? நகைக்கடன் தள்ளுபடி வாங்கக்கூடிய நபர்களே தயவு செய்து ரெடியாக இருக்கோங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு அரசு தரப்புலேருந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த நபர்களுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ஒரு குறிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நகைக்கடன் தள்ளுபடியை நாங்கள் இவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான விதிமுறைகளை பின்பற்றி தான் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது நடக்குது மக்களே. ஸோ அதனால் நகைக்கடன் தள்ளுபடிக்காகவே மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு அரசு தரப்புலேருந்து வெளியிட போகிறாங்க. அரசு என்ன வெளியிட போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ நகைக்கடன் வாங்கிடுங்க அப்படின்னா அரசு எடுத்த ஒரு முக்கியமான முடிவு வரப்போகுது சட்டமன்ற தேர்தலுக்கு. ஓகேங்களா? சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ள நிலையில் மக்கள் கவரும் வகையில் தங்க நகைக்கடன்களுக்கான அறிவிப்பு. ஓகேங்களா? இன்னும் ஒரு சில மாதங்களில் மக்கள் கவரும் வகையில் தங்க நகைக்கான அறிவிப்பு தொடர்பாக திமுக மற்றும் அதிமுக முக்கிய அறிவிப்பை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ தங்க நகையுடைய விலை உயர்வும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே தங்க நகையுடைய விலைகள் இவ்வளவு அதிகமாகுது. இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு என்ன தான் நடக்கும்? யார் தான் இதில் ஒரு ஃபைனலாக ஒரு முக்கியமான முடிவுகளை வெளியிடுவாங்க அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தங்க நகையுடைய மதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. இது ஒரு ஃபைனலாக ஒரு முடிவு கட்டுறதுக்கு அரசு தரப்புலேருந்து ஒரு முக்கியமான முடிவுகளை வெளியிட போகிறாங்க. எனவே தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு டைம் வந்துருச்சு. ஸோ அதனால் தேர்தல் அறிவிக்கை ஒன்று அதிமுகவாக இருக்கலாம், இல்லை திமுக, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே சரி, தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க அரசு தரப்புலேருந்து. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பை கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, 17 லட்சம் பேருக்கு பார்த்திங்கன்னா விரிவாக்கம் பண்ணிகிட்ருக்காங்க பொங்கல் பரிசு. அதே போல் தான் இனி வரும் காலங்களில் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை முக்கியமாக ஒரு அப்டேட்டாக கொடுக்க போகிறாங்க. நகைக்கடன் தள்ளுபடியில் யாருக்கு பார்த்திங்கன்னா பயன்பெற நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சவரனுக்கு உள்ளே வச்சுருக்க நபர்கள் அனைவருமே நகைக்கடனுக்கு எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் அப்படின்றது நம்மளால் குறிப்பிட்டே சொல்ல முடியும். இவர்கள் அனைவருமே எலிஜிபிலிட்டி கேண்டிடேட். ஓகேங்களா? ஸோ அந்த 5 சவரனுக்குள்ளாமல் நீங்கள் நகைக்கடன்களை பெற்றிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்டில் நீங்களும் ஒரு நபராக இருக்க முடியும். ஸோ அதனால் ரெடி ஆகிக்கோங்க மக்களே. நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு அடுத்தடுத்த பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் ரெடியாக இருக்குது. அரசு தரப்புலேருந்து இதை வழங்க இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ இந்த ஜனவரி 31 முன்னாடி நகைக்கடன்களை வைத்து கொள்ளுங்கள். கூட்டுறவு வங்கிகள் மற்றும் முக்கியமான இருக்கிற நேஷ்னலைஸ் பேங்க் மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை வழங்கிட்டு வராங்க. எல்லா பேங்க்கும் இதை நகைக்கடன் தள்ளுபடியை வழங்குறது கிடையாதுங்க. சில குறிப்பிட்ட வங்கிகள் மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது குறிப்பிட்டே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இப்போந்தே பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடிக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி முக்கியமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.